நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் திருப்பதி லட்டு சர்ச்சை இன்னும் முடியாத நிலையில் தற்போது மற்றொரு சர்ச்சையாக திருமலையில் உள்ள அன்னதான கூடத்தில் தயிர் சாதத்தில் பூரான் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் வாராங்கல்லை சேர்ந்த சந்து எனும் பக்தர் தனது நண்பர்களுடன் மலைப்பாதையில் பாத யாத்திரையாக திருமலைக்கு நடந்து வந்துள்ளார். பின்னர் அங்குள்ள அன்னதான கூடத்தில் அவர்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் பூரான் இருப்பதை பார்த்து சந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து அங்கிருந்த தேவஸ்தான ஊழியர்களிடம் கேட்டபோது தங்களை அங்கிருந்து வெளியேறும்படியும் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அன்னதான கூடத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்த நிலையில் அன்னதானத்தில் பூரான் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் திருப்பதி லட்டு சர்ச்சை இன்னும் முடியாத நிலையில் தற்போது மற்றொரு சர்ச்சையாக திருமலையில் உள்ள அன்னதான கூடத்தில் தயிர் சாதத்தில் பூரான் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் வாராங்கல்லை சேர்ந்த சந்து எனும் பக்தர் தனது நண்பர்களுடன் மலைப்பாதையில் பாத யாத்திரையாக திருமலைக்கு நடந்து வந்துள்ளார். பின்னர் அங்குள்ள அன்னதான கூடத்தில் அவர்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் பூரான் இருப்பதை பார்த்து சந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து அங்கிருந்த தேவஸ்தான ஊழியர்களிடம் கேட்டபோது தங்களை அங்கிருந்து வெளியேறும்படியும் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அன்னதான கூடத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்த நிலையில் அன்னதானத்தில் பூரான் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.